ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஒரு மரத்தோட அடியில் உள்ள பொந்துல தன் குட்டிகளோட ஒரு பன்றி இருந்துச்சு. அதோட நடுவில் உள்ள துளையில ஒரு காட்டு பூனையும், உச்சியில் உள்ள ஒரு கூட்டில் ஒரு கழுகும் வாசம் செய்து வந்துச்சு. அந்த மாதிரியே அவை வெகு காலம் வசிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் பூனை விடலை. மத்தியில் ஒரு விஷமும் செஞ்சிச்சு. கழுகு கிட்ட போய், நண்பரே, மரத்தடி பொந்துல அந்த பண்ணி என்ன செய்து தெரியுமா? மரத்தை அறுத்து கீழே வீழ்த்துறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. மரம் விழுந்தவுடன் நம்ம குஞ்சுகளை தின்னுடலாம்னு அதோட நினைப்பு அப்படின்னு சொல்லுச்சு. இதை கேட்ட கழுகு பதறி போய் தன் குஞ்சுகளை காப்பாத்துறதுக்காக மரத்தை விட்டு வெளியே போகாமே இருந்துச்சு. அடுத்தபடியா அந்த பூனை பன்றிக்கிட்ட போய், தோழனே, மேலே உச்சியில் இருக்க கழுகு தன் குஞ்சுகள் கிட்ட அடுத்த தடவை நீ வெளியே போனதும் உன் குட்டிகளை தூக்கி வந்து விருந்து வைக்கிறதா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட பன்றி நடுநடுங்கி தன் குட்டிகளை காப்பாத்துறதுக்காக பொந்தை விட்டு வெளியவே வரல. இந்த மாதிரியாக கழுகும் பன்றியும் தங்களோட இருப்பிடங்களிலேயே அடைஞ்சு கிடந்தனால உண்ண உணவில்லாம செத்து போச்சு. அதனால இந்த தந்திரக்கார பூனை அதுக்கப்புறம் அந்த 2 குட்டிகளையும் எல்லா குட்டிகளையும் எடுத்து அதுக்கு உணவாக்கிடுச்சு. ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.